10th சமச்சீர் சாப்டர் 5 கோஆர்டினேட் ஜியோமெட்ரியோட எக்ஸசைஸ் 5.1 8 சம் பார்க்க போகிறோம். கொஸ்டின் பாருங்கள். லெட் P of 11,7 Q of 13.5, 4 and R of 9.5, 4 be the midpoints of the sides AB, BC and AC respectively of triangle ABC. That means ABC is a triangle. In that ABC triangles midpoint of the side AB C is a triangle. AB's midpoint is P, and then BC's midpoint is Q, CA's midpoints are R. Okay, so P point என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 11,7, Q point 13.5, 4, R என்னன்னு கொடுத்துருக்காங்கன்னா 9.5, 4ன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ABயோட midpoint Pயோட வேல்யூ, BCயோட midpoint Qயோட Q points and CA ஓட midpoint R ஓட points வேல்யூ வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க, R வெர்டெக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும் அப்படின்னா, ஃபைண்ட் த கோஆர்டினேட்ஸ் ஆஃப் வெர்டெக்ஸ் ஏபிசி. ஏபியோட பாயிண்ட் அவங்க கொடுக்கல, ஏபிசி ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ நம்ம இது தெரியாது இல்லையா, இது நம்ம என்ன எடுத்துக்கலாம், ஏயோட பாயிண்ட்டை x1, y1 எடுத்துக்கலாம், பியோட பாயிண்ட்டை x2, y2 எடுத்துக்கலாம், சியோட பாயிண்ட்டை x3, y3 எடுத்துக்கலாம். இப்போ இதில் மிட் பாயிண்ட் அப்படிங்கிற வேர்டு யூஸ் பண்ணியிருக்காங்க இல்லையா, இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்ம இங்கே அப்ளை பண்ணுறோம். அப்புறம் நம்ம ஆல்ரெடி 9th படித்தது மிட் பாயிண்ட் ஃபார்முலா. மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன, x1 மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2 / 2 y1 + y2 / 2ங்கிறது மிட் பாயிண்ட் ஃபார்முலா ப்ராக்கெட்குள்ளே. ஓகே, பாயிண்ட் மிட் பாயிண்ட் ஃபார்முலா x1 + x2 / 2 y1 + y2 / 2ங்கிறது மிட் பாயிண்ட் ஃபார்முலா. ஓகே, இப்போ கொஸ்டினில் என்ன சொல்லியிருக்காங்க, P is the midpoint of AB. P is the midpoint of ABன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ midpoint of AB is equal to P. P என்னன்னு கொடுத்துருக்காங்க 11,7 is equal to, ஸோ A point x1 y1, B point x2 y2. ஸோ midpoint of AB ஃபார்முலா என்ன, x1 + x2 / 2, y1 + y2 / 2. ஓகேவா, இப்போ இது நம்ம என்ன பண்ணணும்னா, இது ரெண்டையும் ஈக்குவேட் பண்ணணும். இதோடைய ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட்டை ஈக்குவேட் பண்ணுறோம். 11 = x1 + x2 / 2, சேம் லைக் 7 = y1 + y2 / 2. அப்போ இந்த 2 டிவைடட் பை 2 அந்த சைடு கொண்டு போனோம்னா மல்டிப்ளிகேஷன் 11 × 2 = x1 + x2. அதேமாதிரி 7 × 2 = y1 + y2. 11 2s are 22 = x1 x2. அப்போ x1 + x2 = 22ன்னு எடுத்துக்கிறோம். சேம் லைக் இங்கே 7 2s are 14 = y1 + y2. ஸோ y1 + y2 = 14. ஓகேவா, ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் x1 + x2 = 22 ஈக்குவேஷன் நம்பர் 1ன்னு எடுத்துக்கிறோம். y1 + y2 = 14 அப்படிங்கிறது ஈக்குவேஷன் நம்பர் 2ன்னு எடுத்துக்கிறோம். சேம் இதே ப்ரொசீஜர் மிட் பாயிண்ட் ஆஃப் பிசிக்கு கண்டுபிடிக்கிறோம். மிட் பாயிண்ட் ஆஃப் பிசி is equal to Q of 13.5, 4. ஓகே, மிட் பாயிண்ட் ஆஃப் BC equal to Q of 13.5, 4 equal to, அப்போ இங்கே பியோட பாயிண்ட் வெர்டெக்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெர்டெக்ஸ் ஆஃப் BC equal to x2 / 2, வெர்டெக்ஸ் ஆஃப் C equal to x3 / 3. அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணிக்கலாம்னா, இந்த ஃபார்முலா மிட் பாயிண்ட் ஃபார்முலாவில் x1க்கு பதிலாக x2, x2க்கு பதிலாக x3, ஏன்னா B பாயிண்ட் x2 y2, x3 y3. அப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் ஃபார்முலா நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா x1ங்கிறது x2வாக இருக்கும், x2ங்கிறது x3யாக இருக்கும். ஸோ x2 + x3 / 2, x2 + x3 / 2, y2 + y3 / 2. ஓகேம்மா, அண்ட் தென் சேம் இதில் என்ன ப்ரொசீஜர் பண்ணோம்னா அதே ப்ரொசீஜர் தான் இங்கே. ஃபஸ்ட்டு ஈக்குவேட் பண்ணுறோம், செகண்ட் ஈக்குவேட் பண்ணுறோம். 13.5 = x2 + x3 / 2, y2 + y3 / 2. இப்போ ஈக்குவேட் பண்ணுறோம். 13. ஃபஸ்ட் ஒன் ஈக்குவேட் பண்ணுறோம். சரி, செகண்ட் ஒன்னோட ஈக்குவேட் பண்ணுறோம். y2 + y3 / 2 = 4. ஓகே, ஃபஸ்ட் ஒன் 13.5 = x2 + x3 / 2. ஃபஸ்ட் ஒன் ஈக்குவேட் பண்ணுறோம். அண்ட் தென்
second one y2 plus y3 by 2 equal to 4 ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் இந்த 2 இந்த சைட் கொண்டு போனால் 13.5 into 2 equal to x2 plus x3. சேம் லைக் 2 அந்த சைட் கொண்டு போனோம்னா y2 plus y3 is equal to 4 into 2. இப்போ 13.25 into 2 13.5 into 2 equal to 27. 27 equal to x2 plus x3. Same y2 plus y3 is equal to 8. அப்போ இது equation number 3 எடுத்துக்கிறோம். x2 plus x3 equal to 27 is equation number 3. y2 plus y3 is equal to 8 is equation number 4. Same this like we want to find the third point. Okay, third one பார்த்தீங்கன்னா third oneல என்ன இருக்கு area சரி third one midpoint of AC is equal to R. So midpoint of AC னு போடலாம், midpoint of CA னு போடலாம். midpoint of AC equal to R of 9.5, 4. Formula பார்த்தீங்கன்னா இங்கே C point, C is x3 y3, A is x1 y1. So இங்கே பாயிண்ட் என்ன நம்மளுக்கு வரும் அப்படின்னா x1 plus x3 divided by 2, y1 plus y3 divided by 2. Okay va. So midpoint of AC equal to R into 9.5, R of 9.5, 4. இங்கே A point பார்த்தீங்கன்னா x1 y1, B point x3 y3. அப்போ ஃபார்முலால x1 plus x2 பதிலாக x1 plus x3 by 2 வரும், y1 plus y2 பதிலாக y1 plus y3 by 2 வரும். ஓகேவா. இப்போ இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். x1 plus x3 by 2 equal to 9.5. அதே மாதிரி இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டும் செகண்டும் ஈக்குவேட் பண்ணுறோம். y1 plus y3 by 2 is equal to 4. அப்போ x1 plus x3 2 இந்த சைட் கொண்டு போனோம்னா 9.5 into 2. அதே மாதிரி y1 plus y3 equal to 4 into 2. So x1 plus x3 equal to 9.5 into 2 என்ன பார்த்தீங்கன்னா 19. 9.5 into 2 19. y1 plus y3 4 2s are 8. அப்போ இது வந்து ஆல்ரெடி 4 ஈக்குவேஷன்ஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இது 5th and 6th equation. x1 plus x3 equal to 19 equal to 5th equation. y1 plus y3 equal to 8 is 6th equation. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள் x1 x2 இருக்குது. அது சேம் லைக் தேர்ட் ஈக்குவேஷன் x2 plus x3 and then fifth equation x1 plus x3. டோட்டலாக அந்த ஆட் நம்பர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கும். ஈவன் நம்பர் ஈக்குவேஷன் 2 4 6 எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒய்யோட டேர்ம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா ஆட் நம்பர் ஈக்குவேஷன்ஸ், அதாவது add 1 3 5 ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் தேர்ட் ஈக்குவேஷனையும் ஃபிஃப்த் ஈக்குவேஷனையும் எல்ஹெச்எஸ் சைடெல்லாம் ஒன் சைடாக ஆர்ஹெச்எஸ் சைடு ஒன் சைடாக ஆட் பண்ணுறோம். இப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்க அப்படின்னா x1 plus x2 equal to 22. Third equation x2 plus x3 equal to 27. So first equation x1 plus x2 same like second LHS தனியா RHS தனியா ஆட் பண்ணுறோம். x2 plus x3 third equation ஓட LHS and then fifth equation ஓட RHS x3 plus x1 or x1 plus x3 ரெண்டுமே ஈக்குவல். ஏன்னா காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அடிஷன் சாட்டிஸ்ஃபை இந்த காம்படேட்டிவ் ப்ராப்பர்ட்டி, அதனால் நம்ம மாற்றி எழுதினாலும் கரெக்ட். அண்ட் தென் ஆர்ஹெச்எஸ் சைடு எல்ஹெச்எஸ் சைடு நம்ம எழுதிட்டோம். ஆர்ஹெச்எஸ் சைடு என்னென்னு பார்த்தீங்கன்னா x1 plus x2 equal to 22, x2 plus x3 is equal to 27, 22 plus 27 plus 22 plus 27 plus 19. ஓகேவா. இப்போ பாருங்களேன் ரொம்ப சிம்பிள். x1 plus x1 2x1 இருக்கா, x1 plus x1 2x1 சேம் லைக் x2 plus x2 2x2, x3 plus x3 x1 plus x1 2x1s இருக்குது. இப்போ ரெண்டு ஆட் பண்ணால் 2x1 கிடைக்கும். x2 plus x2 2x2 இருக்குது, ரெண்டு ஆட் பண்ணால் 2x2, x3 plus x3 ரெண்டு ஆட் பண்ணால் 2x3. இப்போ இது ப்ளஸ் பண்ணுறோம். 22 plus 27 49, 49 plus 19 பார்த்திங்கன்னா 68. இப்போ இதில் எல்லாமே 2 காமனாக இருக்கா, 2வை வெளியே எடுத்துகிறோம். x1 plus x2
plus x3 equal to 68. இப்போ 2 அந்த சைடு கொண்டு போய் x1 plus x2 plus x3 equal to 68 by 2, that is equal to 34. So x1 plus x2 plus x3 equal to 34. ஓகேவா? இப்போ இது ஈக்குவேஷன் ஏன்னு கூட எடுத்துக்கலாம். இந்த ஏ ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணுறோன்னா x1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பாருங்கள். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃப்ரம் 1. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா x1 plus x2 is equal to 22. From 1 ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா x1 plus x2 equal to 27. அப்போ இந்த x1 இந்த ஏ ஈக்குவேஷனில் x1 x2க்கு பதிலாக இந்த 27 சப்ஸ்டியூட் பண்ணுறேன்னு வைங்களேன். இன்ஸ்டெட் ஆஃப் ஃப்ரம் 1ல இருந்து x1 plus x2 வந்து நம்ம என்னென்னு எடுத்துக்கணும் 27 எடுத்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணோம்னா we will get that x3 value. x3 is equal to 34 minus 27. 34 minus 27 what ma'am? 7. So x3 is 7. சரி, x1 plus x2 is 22. Second equation 27 ma. From first equation x1 plus x2 is equal to 22. 22 plus x3 அப்போ 22 இந்த சைட் வச்சு அப்படின்னா x3 ஓட வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. okay, understood ma? x1 plus x2 is equal to 27 இல்லை 22. first equation பாருங்க. x1 plus x2 equal to 22. x1 plus x2 equal to 22. நான் second equation பார்த்து 27 எடுத்துட்டேன். x1 plus x2 equal to 22. அப்போ x1 plus x2க்கு பதிலாக நம்ம 22 இந்த equation substitute பண்ணலாம். 22 plus x3 equal to 34. So x3 is equal to 34. 22 அந்த சைடு கொண்டு போனால் minus 22. 34 minus 22 என்னன்னு பார்த்தீங்கன்னா 12. So x3 ஓட வேல்யூ 12 நம்மளுக்கு கிடைச்சிச்சு. Substitute x3 value is 12 in 5. Substitute x3 is equal to 12 in 5. 5ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். 5 என்ன இருக்குது? x1 plus x3 இருக்குது. x1 plus x3 is equal to 19 இருக்குது. அதில் x3க்கு பதிலாக 12x1 plus x3 is equal to 19ங்கிறது 5th equation. இல்லை x3க்கு பதிலாக 12 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். x1 plus 12 equal to 19. So x1 equal to 19 minus 12 is equal to 7. So x1 வேல்யூ வந்து நம்மளுக்கு 7ன்னு கிடைச்சிச்சு. x3 12, x1 7. அதே மாதிரி x1ஓட வேல்யூ எதையாவது x1ஓட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் செகண்ட் ஈக்குவேஷன் ஆர் ஃபஸ்ட் ஈக்குவேஷனே சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் x1 plus x2 equal to 22வா? சப்ஸ்டியூட் x1 equal to 7 in first. So first equation x1 plus x2 equal to 22. அப்போ இதில் 7 நான் சப்ஸ்டியூட் பண்ணுறேன். 7 plus x2 equal to 22. x2 is equal to 22 minus 7. ஓகேம்மா, சப்ஸ்டியூட் x1 equal to 7. x1 வந்து 7 அப்படின்னு ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன நம்மளுக்கு x1 plus x2 is equal to 22. இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணோம் 7 அப்படின்னு நம்மளுக்கு x2 ஓட வேல்யூ கிடைக்கும். x1 plus x2 equal to 22. 7 plus x2 equal to 22. So x2 equal to 22 minus 7. 22 minus 7 equal to 15. x2 equal to 15. இப்போ நம்மளுக்கு x பாயிண்ட் எல்லாம் கிடைச்சிச்சு. x பாயிண்ட் கிடைச்சிச்சா? x3 12, x1 7, x2 15. சேம் இதே ப்ரொசீஜர் இங்கே ஆட் பண்ணோம் இல்லையா? ஆட் நம்பர் ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் ஆட் 1 3 5 சேம் இதே மாதிரி ஆட் 2 4 5 அப்படின்னா ஒய்யோட பாயிண்ட் நம்மளுக்கு கிடைக்கும். இது ஒரு ஷார்ட்கட்மா. மற்ற நம்ம எலிமினேஷன் போடுறதை விட இது ஒரு ஷார்ட்கட் மெத்தட். இதே மாதிரி யூஸ் பண்ணி நம்ம ஒய்யோட வேல்யூஸ் y1 y2 y3 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேம் y1 ஆடிங் ஆட் 1 2 4 6 ஈக்குவேஷன் ஈவன் நம்பர் ஈக்குவேஷன்லாம் ஆட் பண்ணோம் அப்படின்னம்னா நம்மளுக்கு ஒய்யோட வேல்யூ கிடைக்கும். ஈக்குவேஷன் 2 என்ன? ஈக்குவேஷன் 2 பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் 2 y1 ப்ளஸ் y2 ஓகேவா? ஈக்குவேஷன் 4 y2 ப்ளஸ் y3. ஈக்குவேஷன் 2ஓட LHS சைடு, ஈக்குவேஷன் 2 4 6ஓட LHS சைடு, ஈக்குவேஷன் 2 4 6ஓட RHS சைடு. ஸோ 6ஓட ஈக்குவேஷன் 6ஓட y1 ப்ளஸ் y3 ஈக்குவல் டு இங்கே பார்த்தீங்கன்னா RHS சைடு 14 ப்ளஸ் 8 ப்ளஸ் 8
ஓகேவா? இப்போ சேம் அதே மாரி தான் அந்த x1க்கு என்ன அந்த x வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண என்ன பண்ணோமோ சேம் ப்ரொசீஜர். y1 + y1 பார்த்தீங்கன்னா 2y1, y2 + y2 பார்த்தீங்கன்னா 2y2, y3 + y3 பார்த்தீங்கன்னா 2y3 ஈக்குவல் டு இது ஆட் பண்ணோம்னா 22 + 8 30. ஓகேவா? அப்போ இங்கே 2 காமனாக இருக்குது. 2 காமன் எடுத்துட்டோம்னா y1 + y2 + y3 ஈக்குவல் டு 30. ஓகே, அப்போ y1 + y2 + y3 2 அந்த சைட் கொண்டு வந்தோம்னா 30 மல்டிப்ளையாக இருக்கிறது டிவைட் ஆகும். டிவைட் பண்ணோம்னா 15 கிடைக்கும். ஸோ y1 + y2 + y3 = 15. ஓகேம்மா? ஸோ இதில் இந்த ஈக்குவேஷன் இதை கூட நம்ம கேபிட்டல் பின்னு கூட எடுத்துக்கலாம். இந்த பி ஈக்குவேஷனில் ஃப்ரம் 2லேருந்து ஃப்ரம் 2 என்ன y1 + y2 = 14ங்கிறத 2 ஈக்குவேஷன். அப்போ y1 + y2க்கு பதிலாக 14 சப்ஸ்டிட் பண்ணுறோம் ஃப்ரம் 2. ஓகேவா? ஃப்ரம் 2லேருந்து ஃப்ரம் செகண்ட் ஈக்குவேஷன் என்ன சொல்லுதுன்னா y1 + y2 = 14. அப்போ y1 + y2க்கு பதிலாக 14 சப்ஸ்டிட் பண்ணுறோம். சப்ஸ்டிட் பண்ணும்போது நமக்கு y3 வேல்யூ கிடைக்கும். y3 = 15 அந்த சைட் 14 அந்த சைட் கொண்டு போனோம்னா 15 - 14 y3 = 1. ஓகே, நம்மளுக்கு y3 வேல்யூ கிடைச்சிச்சு. இப்போ மறுபடியும் சேம் இதே மாதிரி தான் இந்த y3 ஓட வேல்யூவை நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபோர்த் ஈக்குவேஷன் என்ன y2 + y3 = 8. ஃபோர்த் ஈக்குவேஷன் என்னம்மா y2 + y3 = 8ங்கிறது ஃபோர்த் ஈக்குவேஷன். இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் y3 ஓட வேல்யூ சப்ஸ்டியூட் y3 = 1 இன் ஃபோர்த் ஈக்குவேஷன். இப்போ y3 is 1. So y2 + 1 = 8. y2 = 8 - 1 that is equal to 7. So y2 வேல்யூ வந்து நமக்கு 7 கிடைச்சிச்சு. இப்போ என்ன பண்ணலாம்? சப்ஸ்டியூட் y2 = 7 in first equation. So what is second equation? This y3 = 1 in this is fourth equation, this is second equation. y2 oda values y2 = 7 in second equation. That second equation y2 + y1 + y2 = 14. So y2 is 7. So y1 + 7 = 14. So y1 = 7. We are taking that side now. 14 - 7 = 7. So நம்மளுக்கு y1 ஓட வேல்யூ வந்து 7 கிடைச்சிருக்கு. y2 value also 7. y3 value is 1. Okay. So this like x1, x2, x3. x1 value என்னன்னு பார்த்தீங்கன்னா what is x1 value? x1 is equal to x1 = 7, x2 is equal to 15, x3 is equal to 12. Okay, நமக்கு ஒரு text கிடைச்சது. So a of x1 y1 = 7, 7, b of x2 y2 is equal to 15, 7. Next c of x3 y3 = 12, 1. ஓகே, நம்மளுக்கு 3 வெர்டெக்ஸ் கிடைச்சிச்சு. கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் ஃபைண்ட் த கோஆர்டினேட் ஆஃப் த வெர்டெக்ஸ் ஏபிசி. இப்போ ஏபிசியோட வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். ஹென்ஸ் ஃபைண்ட் தட் ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி. இப்போ பாருங்களேன், ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள் டயக்ராமில் ஏபிசி ஒரு ட்ரையாங்கிள் ஆயிடுச்சு. இந்த பிக்யூஆரை ஜாயின் பண்ணுறேன்னு வைங்க. இந்த மிட் பாயிண்ட் ஆஃப் தட் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிளை ஜாயின் பண்ணோம்னா இட் ஆல்சோ கிவ் ஒன் ட்ரையாங்கிள். இதுவும் ஒரு ட்ரையாங்கிள் கொடுக்குது இல்லையா? அடுத்தது நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஹென்ஸ் ஃபைண்ட் த ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஏபிசி. ஏபிசியோட ட்ரையாங்கிள் கண்டுபிடிக்கணும். அண்ட் தென் பிக்யூஆரோட ட்ரையாங்கிள் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஓகே, ஏபிசி ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ நம்மளுக்கு இந்த x1 y1 வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு x1 y1 என்னென்னு கிடச்சிருக்குது? ஏயோட வேல்யூ x1 y1 பார்த்தீங்கன்னா இது 7, 7 கிடச்சிருச்சு. அண்ட் தென் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 15, 7 இதுவும் கிடச்சிருச்சு. அண்ட் தென் சி பார்த்தீங்கன்னா 12, 1 இது கிடச்சிச்சு. இப்போ இந்த வெர்டெக்ஸ் யூஸ் பண்ணி ஏபிசியோட ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்க பிக்யூஆர் அந்த வெர்டெக்ஸ் அதை யூஸ் பண்ணி பிக்யூஆர் ட்ரையாங்கிளோட ஏரியா ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத கம்பேர் பண்ணி நம்ம ஆன்சரை ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ பாருங்கள், ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் PQ, area of the, therefore first question cancer find out பண்ணிட்டோம். second one area of the triangle
இது பெரிய சம்மாக வருது இல்லையா, அதனால் நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணலாம், கிராஃப் ட்ரா பண்ண தேவையில்லை, ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக இருக்கு இல்லையா. அதனால் சிம்பிளாக ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள்னு போட்டுலாம். ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் ஃபார்முலா என்ன, ஆஃப் இன்டூ x1 y1 x2 y2 x3 y3 x1 y1 square units, that's important, square units ங்கிறது important. x1 y1 x2 y2 x3 y3 again x1 y1 square units. So half into x1 y1 என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணி டயக்ராமில் போட்டிருக்கோம் இல்லையா, 7 7 x this 15 7 12 1 again 7 7. ஓகே, இப்போ நம்ம ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் நான் ஃபைண்ட் அவுட் பண்ணுறது ஆல்ரெடி ப்ரீவியஸ் சம்ஸ்லலாம் பார்த்துருக்குறோம். அப் டு டவுன், மேலேருந்து கீழே இன்டூ பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு மேலேருந்து கீழே இன்டூ பண்ணால் 7 into 7 49 and then plus 15 into 1 15 plus 12 7s are 84. ஓகேவா, சேம். ஆனால் இங்கே மைனஸ் பிட்வீன் ரெண்டுக்கும். நெக்ஸ்ட்டு டவுன் டு அப் மல்டிப்ளை பண்ணணும். அது மல்டிப்ளை பண்ணி ஆன்சர் போட்டிருக்க ஃப்ரண்ட்டில் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா, 15 into 7 105 plus 7 12s are 84 plus 1 7 is 7. ஓகேவா, ஸோ half into add பண்ணுங்களே 49 15 84. ஆன்சர் என்ன, 9 plus 14 18 balance 1 5 6 6 plus 8 14 yes 14 148 minus இந்த 3 add பண்ணுறோம் 105 84 7 9 10 6 balance 1 196. ஓகேவா, 196. இப்போ இங்கே சப்ராக்ட் பண்ணோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 196 minus 148 8 4 48 minus 48. ஓகேவா, ரெடியூஸ் பண்ணால் 24 ஆகும். நெகட்டிவ் -24 ஸ்கொயர் யூனிட்ஸ்னு வரும். இந்த இடத்துல நம்ம எழுதிக்கலாம், என்ன எழுதிக்கலாம்னா நெகட்டிவ் ஏரியா cannot be negative. Okay, should not be negative. Okay, area is not possible to negative. Area is not possible to minus negative. So we will take area of the triangle. Area of triangle ABC is equal to positive 24. Area of the triangle ABC is equal to 24 square units. Okay ma, same like here, don't want to draw the graph. இங்கே graph draw பண்ண தேவையில்லை, ஏன்னா நம்ம graph draw பண்ண ஆல்ரெடி பெரிய ஸ்டெப்ஸாக வருது இல்லையா, அதனால் நம்ம வந்து ஸ்கிப் பண்ணி அந்த கிராஃப் ட்ரா பண்ணாமே நெகட்டிவாக, இந்த நெகட்டிவை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம கிராஃப் ட்ரா பண்ணுறோம். இந்த இடத்துல நெகட்டிவ் வந்துச்சு, நோ ப்ராப்ளம். அது வந்து ஏரியா இஸ் நாட் பாசிபிள் டு நெகட்டிவ், ஸோ வி ஆர் டேக்கிங் எஸ் பாசிட்டிவ்ன்ட்டு ப்ளஸ் போட்டுடலாம். ஓகேவா, ஸோ நெக்ஸ்ட்டு ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் PQR. ஏரியா ஆஃப் தி ட்ரையாங்கிள் PQR சேம் இதே ஃபார்முலா ஆஃப் இன்டூ, நம்மளுக்கு ஃபார்முலா எல்லாத்துக்கும் மக்கப் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். x1 y1 x2 y2 x3 y3 and then again x1 y1. Okay, square units. Half into PQR point வந்து கொஸ்டின்லேயே கொடுத்துருக்காங்க. P is 7, 11, 7. That means 11, 7 and then 13.54 and then 9.54 again 11, 7. So first we can multiply with up to down. மேலிருந்து கீழே multiply பண்ண 11 into 4 44 plus 13.5 into 4 13.5 into 4 what ma 5 4 are 20 12 14 balance 1 54. Okay va, 54 up to down 11 into 4 30.5 into 4 9.5 into 7 9.5. டெசிமல்ஸ் மல்டிப்ளிகேஷன் வரும்போது நீங்கள் ரஃப் காலத்தில் மல்டிப்ளை பண்ணி பார்த்துங்க, இல்லைன்னா கன்ஃபியூஸ் ஆயிரும். 5 7s are 35 9 7s are 63 plus 6 66. So one number after find 66.5. Okay, and then next we can put that minus symbol and then down to up we need to multiply. மைனஸ் சிம்பிள் போட்டுட்டு கீழே இருந்து மேலே மல்டிப்ளை பண்ணணும். 7 into 13.5 into 7 5 7s are 35 balance 3 7 3s are 21 plus 3 24 9.
So 94.5 and then plus again 4 into 9.5. 9.5 into 4. 5 4s are 20, balance to 38. 38 plus 4 11s are 44. Okay. So half into இதெல்லாம் add பண்ணோம்னா 44 54 66.5 add பண்ணோம்னா 0.5 14 balance 1 16 164.5 அதே மாதிரி இதெல்லாம் add பண்ண சேம் சிம்பிள் அதனால ப்ராப்ளம் இல்லை எல்லாத்தையும் add பண்ணோம்னா 94.5 38 44 add பண்ணோம்னா 0.5 12 16 balance 1 10 176 okay minus 176.5 okay இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுறோம் 176.5 minus 164.5 இப்போ 0 இங்கே பார்த்தீங்கன்னா 2 12 கிடைக்குது minus 12 இதுவும் நெகட்டிவில் வருதுமா நம்ம கிராஃப் ட்ரா பண்ணியிருக்கலாம் ஆனால் ரொம்ப பெரிய ஸ்டெப்பாக வருதுங்காட்டி ட்ரா பண்ணல நெகட்டிவில் வந்தால் இட் சுட் பி பாசிட்டிவ் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ minus 12 அது cancel பண்ணோம்னா 6 times so minus 6 that means not possible to negative area is not possible in negative so we are taking it as plus 6 okay plus 6 square units so area of the triangle PQR is what ma therefore area of the triangle or area of the triangle PQR is equal to 6 square units. So what is the difference between these two? Already we got area of the triangle. Area of the triangle ABC is 24 square unit. So area of the triangle is ABC is area of the triangle ABC is equal to 24 square units. Okay. So what is the comparison of these two? How we can write now? Area of the triangle ABC is equal to 4 times of the triangle area of the triangle PQR. This is the comparison. 24 is equal to 0 into 624 no ma. This is the comparison. Okay. Area of the triangle ABC is equal to 4 times the area of the triangle PQR. Thank you children. That sum is over. I hope everyone understood the sum. If you have any doubt, anything, you can send in the comment box. You can subscribe my channel and share that video to your friends also. Thank you children.